லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ பொதுவாக வந்து கல்யாணம் ஆகி கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ்லாம் நிறையா வருது அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்க்குறோம். பொதுவாக பார்க்குறோம், முன்னாடியே இருந்தது. அது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் சண்டை வந்து அவங்க பிரிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அது என்ன அப்படின்னா கிரக நிலைகள் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மனிதர் கையில் எதுவும் இல்லை, கிரக நிலைகள் தான் இது எல்லாமே. எல்லாருக்கும் அந்த நியதிப்படி தான் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க. மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு 6-11 கூடையவர் செவ்வாய்ங்க. மிதுன லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாத கிரகம் திசை செவ்வாய் தாங்க. இதுதாங்க. இப்ப நீங்க உங்க ஜாதகத்துல பாருங்க, நீங்க மிதுன லக்னமா அப்படின்னு பாருங்க. மிதுன லக்னத்திற்கு இப்ப நான் சந்திரனை பத்தி பேச வரல, லக்னத்தை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு சந்திரன், அதாவது 2ஆம் அதிபதியா சந்திரன் வருவார். நம்ம ராசியை பத்தி பேசல, பொதுவா 2ஆம் அதிபதியா சந்திரன் வருவார். ஆனா 6-11 கூடையவராக செவ்வாய். இப்படி இருக்க இந்த செவ்வாயான திசை இவங்களுக்கு வந்துச்சுன்னா அதால எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவே கொடுக்குங்க. மெயினா திருமண வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை. யாருக்கு கொடுக்கும், யாருக்கு கொடுக்காது, அப்படியே இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் குருவினுடைய பார்வையில இருக்கணுங்க. அப்ப கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கு அடுத்தபடியா இருந்தாலும் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கலாம், நல்லதுங்க. மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல மேஷத்துல இருந்தா ரொம்ப நல்லது. 10ஆம் இடமான மீனத்துல இருந்தா ரொம்ப நல்லது. சரி, அவங்க இருக்கட்டும். இப்போ திசை எப்படி வரணும், எப்படி வரக்கூடாது அப்படின்னா, இப்ப நீங்க பிறந்ததுங்க கேது திசை, சுக்கர திசையில நீங்க பிறந்திருக்கு. உதாரணத்திற்கு சுக்கர திசையில நீங்க பிறந்திருக்கு. சுக்கர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை திருமணத்திற்கு பின் வரும். இதுதான் இங்க பாயிண்ட். சுக்கர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடியும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? சுக்கர திசை 15 வருஷம் இருப்பு இருக்க நீங்க பிறந்திருக்கீங்க. ஆனா 15, சூரியன் 6, 21, சந்திரன் 10, 31 முடிஞ்சிருதுங்களா? கரெக்டா 31 வயசுக்கு மேல உங்களுக்கு செவ்வாய் திசை வருதுங்க. ஆனா உங்களுக்கு 25 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா 31 to 37 செவ்வாய் திசை வந்து பார்த்தீங்களா, கோர்ட் வரைக்கும் கொண்டு போகும். இதுதாங்க பிரச்சனை. இந்த செவ்வாய் திசை அவங்க திருமண வாழ்க்கைய பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி? எல்லாருக்கும் பிரிச்சிருமா? எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்கும். யாரை பிரிக்கும்? 7 இடம் பிரச்சனையாக இருந்தா பிரிக்கும். இல்லையா, 7 நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்தா 7 வருஷம் அந்த கணவன் மனைவியை பிரிச்சு. இதுதாங்க வித்தியாசம். இதை நம்ம பார்க்கணும். சரி, இல்லைங்க எனக்கு செவ்வாய் இருக்குங்க, நான் மிதுன லக்னம் தாங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆனது நான் நல்லா தாங்க இருக்கேன், நீங்க எப்படியே சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாயே வந்திருக்காரு. ஏன் காரணம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க பூச நட்சத்திரத்திலேயோ இல்ல அனுச நட்சத்திரத்திலேயோ இல்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ சனி திசையில ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு சனி திசை முடிஞ்சு, புதன் திசை முடிஞ்சு, கேது திசை முடிஞ்சு, சுக்கிர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடியறதுக்குள்ள அது காலம் தள்ளி போயிடும். அப்ப அவங்களுக்கு செவ்வாய் திசையே வராது, அது பெரிய பாதிப்பு வராது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. செவ்வாய் திசை வருதுங்க, இவங்க பிறந்ததே சூரிய திசையில பிறந்துட்டாங்க. சூரிய திசையிலையோ இல்ல சுக்கிர திசை இருப்பு கடைசியிலேயோ பிறந்துட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய் திசை ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் அமைப்பு. அதாவது மிதுன லக்னத்திற்கும் சரி, கன்னி லக்னமும் சரி, கன்னி லக்னத்துக்கு நான் தனியா சொல்றேன். மிதுன லக்னத்திற்கு இந்த செவ்வாய் திசை 20-25 வயதுக்குள் வந்து விட வேண்டும். வந்துட்டா அதுக்காக சும்மா விட்டுறாது, எல்லாம் தான். அதால என்னென்ன கெடுதல் பண்ண முடியுமோ பண்ணும். ஆனா திருமண வாழ்க்கையில இல்ல, அதுக்கப்புறம் தானே வருது. அதனால அந்த பாதிப்புகள் இருக்காது. இதுதாங்க வித்தியாசம். ஆனா 25 வயசுக்கு மேல 50 வயசு 55 வயசுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா விடாதபாடு படிக்கிறது செவ்வாய் திசை. பொதுவாகவே செவ்வாய் திசை படிச்சிருக்கும் மிதுன லக்னத்துக்கு. என்ன ஏதோ ஓரளவுக்கு பாசிட்டிவா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, மேசத்துல செவ்வாய் இருந்தா பெரிய அளவுல இருக்காது, இல்ல 10ல செவ்வாய் மீனத்துல இருந்தா அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அதனுடைய குணாதிசயம் குடும்ப சம்பந்தப்பட்டதுல கண்டிப்பா அந்த கோபதாபங்களை காமிக்கும். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், 7ஆம் அதிபதி நல்லா இருந்து 2ஆம் அதிபதி நல்லா இருந்துட்டா அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான், டைவர்ஸ் ஆகும். ஆனா 7ம் 2ம் கெட்டு போய் இருந்து
இவங்களுக்கு 25 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகி இந்த செவ்வாய் திசை வந்து அவங்க மிதுன லக்னமா இருந்து செவ்வாய் திசை வந்துச்சுன்னா கண்டிப்பா பஞ்சாயத்தை கூட்டிடும். இதுதாங்க வித்தியாசம். அதுலயும் முக்கியமான விஷயம், அந்த செவ்வாயோட சனியோ சனியோட பார்வையோ இல்ல ராகுவோட சேர்க்கையோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுங்க குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதுன்னு. இதுதான் இப்போ உங்க ஜாதகத்துல நீங்க எடுத்துப்பாங்க எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி இருந்தா இப்படி வருது அப்படிங்கிறத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். நம்மளுக்கு எப்படி இருக்கு, இது எப்படி வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி வரும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம அது என்னங்கிறத பார்க்கலாம். ஆனா நீங்க செவ்வாய் இருக்கும் வீடு, செவ்வாய் சுத்தமா இருக்காரா, நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி செவ்வாய் திசை வந்துருச்சா, இது ரொம்ப நல்ல விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் வருதா, இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பார்த்துக்கலாம். அதுல வேற எதுவும் டவுட் இதுதாங்க. இதே மாதிரி மிதுன லக்கணத்திற்கு செவ்வாய் ஆகாதவருங்க 6-11 கூடியவர். இதே மாதிரி கன்னி லக்கணத்திற்கு 3-8 கூடியவருங்க, அவர் விட மோசமா இருப்பார் கன்னி லக்கணத்துக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ வந்து அடுத்த வீடியோல விரிவா போடுறேன். இந்த செவ்வாயை பொறுத்த மட்டும் 3ல சிம்மத்துல இருக்கலாம், 11 மேஷத்துல இருக்கலாம், 10 மீனத்துல இருக்கலாம், இல்லையா அதுக்கு அடுத்தபடியா நம்ம ரொம்ப இதா எடுத்து சொல்லணும் அப்படின்னா 7ல இருக்கலாம். 7ல இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இல்லை. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா திருமண வாழ்க்கை அது பாதிப்பு வர்றதுனால சுபத்துவ வீடா இருந்தாலும் ஒரு 50% அது பாதிப்பை கொடுத்தது. இதுதாங்க வித்தியாசம். குருவனுடைய பார்வையில் இருக்கணுங்க. மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் குருவனுடைய பார்வை சந்திரனுடைய பார்வையில் இருக்கணும். அப்படி இருந்தாலே அவங்க பெரிய ஆளு. நீங்க பாருங்க, உங்க லக்னத்துக்கு மிதுன லக்னத்திற்கு சந்திரன் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கணும். சம்பந்தப்பட்டிருந்தா பொருளாதாரத்துல ரொம்ப ஓகோன்னு இருப்பாங்க. அதுக்காக நம்ம செவ்வாயை வேணான்னு ஒரேடியா ஒதுக்க முடியாது. அவர் தான் லாபாதிபதி. அவர் வேணும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இதுதான் வித்தியாசம். ஓகே, தேங்க்ஸ்.